நமஸ்தே. நம்ம சேனலில் புள்ளி வைத்த எழுத்துக்கள், தமிழில் வர புள்ளி வைத்த எழுத்துக்களை, மெய் எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களை ஹிந்தியில் எப்படி எழுதுறது அப்படிங்கிற டவுட்டை கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதுக்குண்டான லிங்க் நம்ம சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தமிழில் வர உயிர்மெய் எழுத்துக்களை எப்படி ஹிந்தியில் எழுதுறது அப்படிங்கிற டவுட்டும் கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான வீடியோவை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கா எழுத்து ஹிந்தியில் இப்படி எழுதணும். க. அடுத்தது ங. அது ஹிந்தியில் இப்படி எழுதணும். ங. அடுத்தது ச. இந்த மாதிரி எழுதணும் ஹிந்தியில். அடுத்து ஞ. ஹிந்தியில் இது மாதிரி. அடுத்தது டா. ஹிந்தியில் இது மாதிரி. அடுத்து ந. 3 சுழி ந. இந்த ந யூ மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போடணும் ஹிந்தியில். ந. அடுத்து தா. ஹிந்தியில் இந்த மாதிரி த. அடுத்து ந. இந்த ந ஹிந்தியில் இப்படி எழுதணும். ந. அடுத்து பா. யூ மாதிரி போட்டு அப்படியே கீழே வரணும். பா. அடுத்தது மா. இந்த மாதிரி எழுதணும். மா. அடுத்து யா. ஹிந்தியில் இந்த மாதிரி யா. அடுத்தது ர. ஹிந்தியில் இது மாதிரி ர. அடுத்து லா. அடுத்து வ. ஹிந்தியில் ஒரு கோடு போட்டு சென்டரில் ஒரு 0 வ. அடுத்தது ல. தமிழில் லா. இந்த லாவுக்கு ஹிந்தியில் இந்த லா. அடுத்து இந்த லா. இந்த லாவுக்கும் அதே மாதிரி இந்த லா தான். ஹிந்தியில் ஒரே லா தான். அடுத்தது ர. அதுவும் இது மாதிரி தான் ர. அடுத்தது 2 சுழி ந. அந்த நாவுக்கு இதே மாதிரி ந. இப்போ தமிழில் ர, இந்த ரா, இந்த ரா, இது ரெண்டுக்குமே ஹிந்தியில் ஒரே ஒரு ரா. அதே மாதிரி ல, ல, இந்த ல, இந்த 3 லாவுக்கும் ஒரே ல. இந்த 2 ராவுக்கு இந்த ஒரு ரா, இந்த 3 லாவுக்கு இந்த ல ஹிந்தியில். ஓகே வியூவர்ஸ், இந்த புள்ளி வைக்காத எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்களை ஹிந்தியில் இப்படி தான் எழுதணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தன்யவாத்.